அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 255வது நாள், பாடல் 253. தலைமை கருதும் தகையாரை வேந்தன் நிலையாமையால் நேர் செய்திருத்தல், மலைமிசை காம்பு அணுக்கும் மென்தோளாய் அகுது அன்றோ ஓர் அறையுள் பாம்புடு உடன் உறையுமாறு என்று சொல்லுகிறார். ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுவதான பாடல். அந்த பெண் எப்படி இருக்கிறாள் என்றால், அவளுடைய தோளானது மலை மீதில் இருக்கிற மூங்கிலை போல வளைகிற தன்மை உடையதாக இருக்கிறது, மெலியதாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மலை மீது இருக்கிற மூங்கில்களே அவளுடைய தோலை பார்த்து வெட்கப்படுகிறதாம். அப்படி அழகானவளே என்று சொல்லிவிட்டு, தலைமையை பெற வேண்டும் என்று நினைக்கிற அரசன் நேரடியாக அவனே ஆட்சியை நடத்த வேண்டும். அரசனுக்கு வேண்டியவர்கள் போல் நடக்கக்கூடிய வஞ்சனை மிக்கவர்களிடம் தன்னுடைய ஆட்சியை கொடுத்துவிட்டு இவன் சோம்பலாய் இருப்பானாகில் அது எப்படி இருக்கும் என்றால், சிறிய அறைக்குள் வாழ்கிறவன் பாம்போடு வாழ்வதற்கு சமமாக இருக்கும் என்று சொல்கிறான். ஒரு மனிதன் ஒரு அறைக்குள் நுழைந்து தான் தங்க வேண்டும் நினைக்கிறான். அந்த அறையிலேயே ஒரு பாம்பும் இருந்தால் அந்த மனிதனால் நிம்மதியாக இருக்க முடியுமா என்று யோசித்து பாருங்கள். அப்படித்தான் அரசனானவன் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இல்லாமல் தனக்கு வேண்டியவர்கள் என்று கருதி நேர்மையற்றவர்களை ஆட்சி செய்ய அனுமதித்தான் என்றால் அவனுடைய நிலைமை என்ன ஆகும் என்றால், பூட்டிய அறைக்குள் பாம்போடு உறங்குவது போல இருக்கும் என்று சொல்லுகிற பாடல். அரசன் நேரடியாகவே தன்னுடைய வேலைகளை செய்ய வேண்டும், சோம்பி இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற பாடல். மீண்டும் பாடலை பார்க்கலாம். தலைமை கருதும் தகையாரை வேந்தன் நிலைமையால் நேர் செய்திருத்தல், மலைமிசை காம்பு அணுக்கும் மென்தோளாய் அகுது அன்றோ ஓர் அறையுள் பாம்புடு உடன் உறையுமாறு. நன்றி, வணக்கம்.